வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஷின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A rocket is fired vertically with a speed of escape velocity என்ன சொல்லலாம் 5 kilometer per second. Velocity not escape velocity வேண்டாம். Velocity in which it is fired vertically upwards. Okay, 5 meter per second. How far from the earth does the rocket go before returning to earth? நல்ல புரிஞ்சுக்க வேண்டிய question. Hey, escape velocity of the earth உனக்கு தெரியும். எவ்வளவு? 11.2 kilometer per second. இதுல பாதி velocityல தான் throw பண்றோம். Escape velocityல throw பண்ணிட்டா என்ன பண்ணிரும்? It will go beyond the gravitational pull. The body won't return. இப்போ நம்ம அனுப்புறது within the gravitational pull தான், அப்ப ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ வேற ஒண்ணும் இல்ல, எவ்வளவு ஹைட் இது போய் சேரும். இப்போ இத நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போடுறது இதுக்கு ரொம்ப நல்லது. ஏய், when you throw, இதுல இருக்கிற எனர்ஜி என்னன்னா பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி அட் ஏன்னு வச்சுக்கோமா, அடுத்தது ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அட் ஹெச், ஹெச் என்ற ஹைட். சரி, what is that energy? R m v squared. பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு G m by R, gmm by R. R என்ற ரேடியஸ் ஆஃப் எர்த்னு வச்சுக்கலாமா? R. அடுத்தது ஈக்குவல் டு அந்த ஹைட்ல என்ன எனர்ஜி மட்டும் தான் இருக்கணும்? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான் இருக்கணும். என்ன ஃபார்முலா கண்ணு? மைனஸ் G mm by R plus H. இந்த H தான் நீ கண்டுபிடிச்சா. ஓகே, அப்போ எப்படி இத V is equal to orbital velocity. velocity கொடுத்துட்டான்ல 5 kilometer per hour. நம்ம கிலோமீட்டர்ல ஆன்சரை கொடுத்துடலாமா? ஐ திங்க் தட்ஸ் பெட்டர். அப்போ இதுல ஸ்மால் m எல்லாத்தையும் காமனா கேன்சல் பண்ணிடலாம். மாஸ் ஆஃப் த ராக்கெட் கேன் பி நெக்லெக்டட், இட் இஸ் இண்டிபெண்டன்ட். ரெண்டு சைடு இருக்கு, கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இத நம்ம இந்த ஃபார்முலாவை ரைட் ஹேண்ட் சைடு ஆர் v squared by 2 equal to, இது வந்து அந்த சைடு போனா பிளஸ் ஆயிருமாடா. சோ gm by into 1 by r minus 1 by r plus 1 by r plus h. இதுக்கு இது பிளஸ், ஓகே, இது மைனஸ் ஆயிடும். கரெக்டானா? இப்போ இனிமே நம்ம நேரா டேட்டா போட்டு கால்குலேட் பண்றது பெட்டரா, சால்வ் பண்ணிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? சோ இத LCM எடுத்துரு. So v squared by 2 equal to gm into r into r plus h into r plus h minus r. அப்ப இந்த r கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் போட்டு v by 4 equal to g squared. இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டு போறதா நமக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிரச்சனையே. ஹெச் நமக்கு வேணும். அப்போ v squared by 2 equal to gm into h by r squared plus rh. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். So r squared h equal to 2gmh by v square. Hey, 2gmh. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா h தான வெளியே எடுக்கணும். இந்த டேர்ம் ஒண்ணாக்கி, தட்ஸ் பெட்டர். ஓகே, அப்போ you will get h இந்த சைடு கொண்டு வர மைனஸ் h ஆயிரும். r squared equal to 2gm by v squared h minus h.
இப்போ சரிதானே? இப்போ நீ ஹெச்ச வெளியே எடுத்தாகணும். எப்படி கண்ணு? ரெண்டுக்குமே காமனா ஹெச் இருக்குல்ல, ஹெச்ச வெளியே எடுத்து ஹெச் இன்டு ஜிஎம் பை வி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். கிளியர் ஆயிடுச்சா? இது வச்சு ஜி இருக்கு, எம் இருக்கு, மாஸ் ஆஃப் தி எர்த் இருக்கு, வி இருக்கு, கிலோமீட்டர்லயே வையி, ரேடியஸ் என்னத்துல கிடைச்சிரும்? கிலோமீட்டர்லயே கிடைக்கும். திஸ் ஆன்சர் இஸ் இதேதான் 1.6. The distance of the rocket from the earth is, நம்ம ஹைட் தான் கண்டுபிடிச்சிருவோம். ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஹைட் வந்து நம்ம நேரா கண்டுபிடிச்சிடலாம். 8 into 10 to the power of 6 meters. இதான் ஹைட். ஹைட் வரும். இந்த சம்ம இன்னொரு மெத்தட்லயும் சொல்லலாம். இத ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிட்டு கொண்டு வந்துட்டு கடைசியில் என்ன பண்ணலாம்? அந்த 6400 கிலோமீட்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. நல்ல கவனி, இந்த ஆன்சரை ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோ. நீ கடைசி வரைக்கும் ஸ்மால் ஆராவே கொண்டு வந்துட்டு ஸ்மால் ஆர் எதுக்கு ஈக்குவல்? ஆர் பிளஸ் ஹெச் போட்டு, அது இன்னும் ஈஸி மெத்தட். கிளியரா? ஆஃப் எம்வி ஸ்கொயர் எதுக்கு? ஆஃப் எம்வி ஸ்கொயர்ட போட முடியாது. ஏன் சொல்றீங்க? ஹைட் வெரி ஹை. எம்ஜிஹெச் எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் தெரியுமா? நியர் டு த சர்ஃபேஸ். அதேதான் நான் இந்த ஃபார்முலா பார்த்தேன், அதே போல இந்த ஃபார்முலா. So it should not apply for all. ரொம்ப ஸ்மால் ஹைட்னு வையே, இந்த ஃபார்முலா போட்டு நீ சொல்ற மாதிரி கைண்டிகேண்டி இதை போட்டு இன்னும் சிம்பிளா பண்ணிடலாம்.